என்னது கம்ப்ளைண்ட் எடுக்க கூடாது? யோ ஐயாவே சொல்லிட்டாரு, புரிஞ்சு நடந்துக்கியா. இல்ல ஒண்ணு விஷயம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யோ அதெல்லாம் ஐயா பார்த்து பாரியா. கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்க அன்னாடங்காச்சிங்க, ஒரு பிரச்சனையும் வராது. சார் எங்க பொண்ணுங்களை காணும் சார், கம்ப்ளைண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வந்துட்டாங்க போல இருக்கு. வைங்க, நான் பேசிக்கிறேன். சரி சரி. ஏய் அண்ணா. அவங்க 2 பேருக்கும் சாப்பிட ஏதாவது ஏற்பாடு பண்ணு. சரிங்கண்ணே. போ. அவங்க வர சொல்லுங்க. ஐயா கிட்ட போங்க. சார் என் பேர் மூர்த்தி சார், என் பொண்ணு ரேவதி இப்பதான் காலேஜ் போறா சார். இவங்க கண்ணகி, இவங்க பொண்ணு ராணி ஆட்டோ ஓட்டுறா சார். 2 பேரையும் காணும் சார். சார் எங்க போனாலும் சொல்லாம போக மாட்டேன். இவ்வளவு நேரம் ஆகி வீட்டுக்கு வரல சார். பதட்டப்படாம எழுதி கொடுத்துட்டு போங்க, காலையில பாத்துக்கலாம். சார் காலையிலயா? ஆமா. பிள்ளைங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பதட்டத்தோட இருக்கும் சார். வயசு பிள்ளைங்க சார், கண்டுபிடிக்க ஏதாவது பண்ணுங்க சார். டீட்டெயிலா சொல்லுங்க. ஏட்டியா இவங்க கிட்ட போட்டோ, போன் நம்பர், என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா எழுதி வாங்கிட்டு அனுப்புங்க. காவியா எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? மா உனக்கும் அதே ட்ரெயின் தான், 2 பேரும் ஒன்னாவே கிளம்பிடுங்க. சரி கண்ணு. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நேத்து இருந்து ரேவதியை காணும், எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம். காவியா பத்தி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே ரேவதி ராணி பத்தியும் தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் நேர்ல வந்தோம். அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. கிளம்புங்க. உங்க பொண்ணுங்களாலதான் காவியோட வாழ்க்கையை கெட்டு போச்சு. என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? அதுலயே இவளுக்கு தலையிடுறாளுங்க. இந்தாமா உன்னை காப்பாத்த போய் தான் காவியா விளம்பரத்துல போய் நடிச்சு எங்க குடும்ப கௌரவமே போயிடுச்சு. உங்க வீட்டு பொண்ணை காணும், கவலையில இருப்பீங்க, சேர்ந்து தேடலாமே நினைச்சு வந்தா காவியாவை கெடுத்ததே உங்க ராணியும் ரேவதியும் தான். உங்க பொண்ணை காப்பாத்த தானே என் பொண்ணு ராணி வந்தா. உங்க பொண்ணு அப்ளிகேஷன் வாங்குறதுக்காக நான் கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நான் உதவி தான் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு வருத்தத்துல இருப்பீங்கன்னு நினைச்சு வந்தேன். இப்பதான் தெரியுது அந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான்னு. மூர்த்தி, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு காலையில தான் அந்த விஷயமே தெரிஞ்சது. காவியாவுக்கு உதவி பண்ண போய் அவங்க 2 பேரும் எங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியலையே. எனக்கு காவியா வேற, ரேவதி ராணி வேற இல்லம்மா. 3 பேரும் எனக்கு ஒண்ணுதாம்மா. இது எல்லாம் அந்த உத்தமனோட வேலை. மூர்த்தி ஏதாவது செய்யுப்பா. என்ன புது இடம்லாம் எப்படி இருந்துச்சு? என்ன ஆட்டோ ராணி, உங்க அம்மாவும் இவ அப்பாவும் ஊரு பூரா உங்களை தேடி அலையறாங்க போல. ஏ பிச்சமுத்து ஐயா. நம்ம கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தானே, அவன் பேர் என்ன? ஆமா ஐயா, அரசு. டேய் அவன் தான்டா கால் பண்ணிருக்கான். தோல் மேல ஆட்டை போட்டுக்கிட்டு ஊரு பூரா சுத்தின கதையாவுல இருக்கு. கடைசியில ஆடு அரசு வீட்டுல தான் இருந்திருக்கு. ஐயா நான் உன்ன நேர்ல போய் ஆட்டோ ஓட்டிட்டு வரட்டுங்களா? என் செல்ல குட்டி, ஆனா நான் இருக்கிற இடத்தை தேடி வரணும். ராணி உன் போனோட பாஸ்வேர்ட் சொல்லுமா. காவியா ஆட்டோ வந்துருச்சு, கிளம்பலாமா? அம்மா ரெடியா? காவியா ராணி தான் வீடியோ கால் பண்றா. ஹலோ ராணி. ராணி, ரேவதி. காவியா செல்லம். காவியா நீ போ காவியா. அவங்கள விட்டுருங்க, அவங்கள எதுவும் செய்யாதீங்க ப்ளீஸ். காவியா நீ வராத, இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. இவனால ஒண்ணும் பண்ண முடியாதா? ஏய் அவள அடிக்காதீங்க. அவளை மட்டும் அடிக்காத, என்னையும் அடிங்கறா. வேணாம் ராணி, அடிக்காதீங்க. நான் வந்துடுறேன். ஏய் அரசு, காவியாவை கூட்டிட்டு வரணும். இன்னும் 1 மணி நேரத்துல நான் உனக்கு லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். அங்க கூட்டிட்டு வா, புரியுதா? நான் வந்துட்டேன். ஆனா அவங்கள அடிக்காதீங்க ப்ளீஸ். காவியா அடிக்க மாட்டேன், நீ சொல்லிட்டல, இனிமே நான் அடிக்க மாட்டேன். இதோ இங்க நிக்கிறானுங்கல்ல, இவனுங்கள பாரு. இவனுங்க 2 பேரும் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மேட்சா இருப்பானுங்களா? இதோ இந்த ரேவதி தான் நமக்கே பொருத்தம் பார்த்தவளாச்சே. சரியா இருக்கான்னு பாரு, மேட்சிங் பாரு. காவியா நீ வர்றதுக்கு 1 நிமிஷம் லேட் ஆனாலும் ராணிக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். இவங்க 2 பேரும் தான் மாப்பிள்ளை. காவியா நான் போலீஸை கூட்டு போய் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ராணி ரேவதியை நான் பாத்துக்கிறேன். இல்ல அரசு, என்னால முடியாது. உத்தமனை பத்தி உங்களுக்கு தெரியாது. தெரியுங்க, ஆட்டோக்கார அண்ணனுங்களா இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டு போய் நான் பாத்துக்கிறேங்க. காவியா மறுபடியும் அவங்க கிட்ட நீங்க மாட்டீங்கன்னா தப்பிக்கவே முடியாது. கிளம்புமா.